ஓகே குட்டீஸ், இந்த 2வது நாள் VBSக்கு உங்க எல்லாரையும் நாங்க வெல்கம் பண்றோம். நீங்க எல்லாரும் ஜோரா ஒரு ஓஎஸ் சொல்லி உங்க ஃப்ரெண்ட்ஸ இங்க கூட்டிட்டு வந்திருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வெல்கம் பண்ணிடலாமா? ஓகே, ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் நாள் VBS எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு ஆண்டி. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், நிறைய கத்துக்கிட்டேன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? ரோஎஸ். அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? ஓகே, இன்னைக்கு இன்னும் நல்ல நிறைய விஷயங்களை கத்துக்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்து இன்னைக்கு ஜெபிக்க போறோம். ஜெபம் பண்ணி இந்த 2வது நாள் VBS ஸ்டார்ட் பண்ணலாம். ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. துதியின் மத்தியில வாசமா இருக்கவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பா உமக்கு நன்றி 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 தகப்பனே. நல்லவரும் வல்லவருமா இருக்கிறீங்கப்பா. எங்களுக்கு நீங்க போதுமானவரா இருக்கீங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இந்த மத்தியில நீங்க வாங்க ஆண்டவரே, வாங்கப்பா. இந்த மத்தியில நீங்க ஆண்டவரே அசைவாடுங்க உங்க மகிமையினால ஆண்டவரே. இந்த இடம் முழுவதும் ஆண்டவரே உங்க மகிமையினால நிரப்புங்க, உங்க கிருபையினால நிரப்புங்க, உங்க பிரசனத்தினால நிரப்புங்கப்பா. இந்த VBS ஆண்டவரே தொடக்கம் முதல் முடிவரையும் உங்க கிருபையும் பிரசனமும் உடைய ஆவி அக்கினி அபிஷேகத்தினால ஆண்டவரே நிரப்புங்க. இந்த ஆலயம் முழுவதும் நிரம்பி வடியட்டும். வந்திருக்க மக்களை ஆசீர்வதிங்க, வருகிற மக்களையும் கூட்டிக் கொண்டு வாங்கப்பா. அப்பா, பிள்ளைகளோடு ஆண்டவரே உடைய வசனங்களும் வார்த்தைகளும் பிள்ளைய உள்ளத்துல ஞானமா பதியட்டும் ஆண்டவரே. அப்பா, நல்ல ஞானத்தை கொடுங்க ஆவியானவரே. நீங்க ஞானத்தை கொடுத்து ஒவ்வொரு வசனங்களும் பிள்ளைங்க ஆண்டவரே படபடன்னு சொல்ல ஆண்டவரே அதுக்கு உள்ளத்துல நீங்க பேசுங்க ஆவியானவரே. இந்த VBS ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரை. எங்களுடைய ஐயா அப்பா பாஸ்டையாவும் அம்மா குடும்பங்க முழுவதும் ஆசீர்வதிங்க, பிள்ளைங்க முழுவதும் ஆசீர்வதிங்க, பலிக்கு பெருக செய்யுங்கப்பா. ஆமன் ஆண்டவரே. அப்பா, நடத்துற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, VBS நடத்துற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க ராஜா. எல்லாம் மக்களத்துல கொடுக்குறோம் ஆண்டவரே. நாங்க ஆண்டவரே, நாங்க உங்க பிள்ளைங்க ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த வசனத்தின் பிரகாரம் நாங்க ஒரு காதல கேட்டு மறு காதல விட்டு விடாதபடி பிள்ளைங்க உள்ளத்திலையும் ஆண்டவரே ஆவியானவரை ஒவ்வொரு உள்ளத்திலையும் நீங்க பேசும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. எல்லா துதி கன மகிமையெல்லாம் மக்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் செய்ய நல்ல பிதாவே, ஆமென். ஏய் ஜெனி, சீக்கிரம் வா. எப்ப வரேன்னு சொன்ன? ஐயோ, நீங்க கொடை கொண்டு வரலையா? நீங்க கொடை கொண்டு வந்திருக்கீங்க. இங்க பாருங்க வானம் எப்படி இருக்குன்னு. இன்னைக்கு மழை எல்லாம் பெய்யாதுக்கா. இன்னைக்கு மழை வரும், கண்டிப்பா இன்னைக்கு மழை வரும். அடிக்கிற வெயிலுக்கு மழை வரும் மாமா. ஏய், என்ன சிரிப்பா இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பா இன்னைக்கு மழை வரும். பாரு, அக்கா இன்னைக்கு ஏமாறதா போறாங்க மழை வருதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கே நியாயமா இருக்கா இதெல்லாம்? கண்டிப்பா இன்னைக்கு மழை வரும். நீங்க எல்லாம் நனைஞ்சுக்கிட்டு என் பக்கத்துல வர போறீங்க. கண்டிப்பா மழை வரும். எனக்கு தெரிஞ்சு அக்காக்கு கொஞ்சம் பைத்தியம் புடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பாரு, வானத்தையே பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு கண்டிப்பா மழை வர போகுது. நீங்க எல்லாம் நனைய போறீங்க. நான் அதை பார்க்கதான் போறேன். எப்படி தானோக்கா, இங்க பாருங்க வானம் வெளிச்சமா இருக்குது. பாருங்க, நியூஸ்ல கூட எனக்கு சொல்லல மழை வரும்னு. நான் டெய்லி நியூஸ் பாக்குறேன், உங்களுக்கு தெரியுமா? மழை வராதுன்னு சொன்னாங்க உனக்கு நியூஸ். ஆனா இன்னைக்கு மழை வரும். ஏய், சொன்ன பத்தியா மழை வரும்னு? ஐயோ அக்கா, எங்களையும் கொடைக்குள்ள கூப்பிட்டு சாரிக்கா. தெரியும், நான் சொன்னேன் நான் மழை வரும்னு சொன்னா நீங்க நம்பவே இல்லல்ல. ஆமாக்கா, எங்களை மன்னிச்சிடுங்க. வானம் வெளிச்சமா நான் காலையில வானம் வெளிச்சமா இருந்துச்சு. நான் காலையில இருந்து அந்த வானத்தையே கூர்ந்து கவனிச்சுட்டு இருந்தேன். கண்டிப்பா மழை வரும்னு எனக்கு தெரியும். நீயும் கூர்ந்து இந்த வானத்தை கவனிச்சிருந்தீங்கன்னா உனக்கும் தெரிஞ்சிருக்கும் மழை வரும்னு. இப்ப வாங்க வாங்க, கொடைக்குள்ள வாங்க. நீங்களும் வாங்க வாங்க. சரி வாங்க வாங்க போலாம். நீங்களும் கூர்ந்து கவனிப்பீங்களா? வாங்க வாங்க போலாம். மழை வருது நனைஞ்சிடாதீங்க. தலைப்பு கேட்டீங்களா? என்ன அந்த அக்கா ஒரு வார்த்தை திரும்பி சொல்லிட்டு இருந்தாங்க? கூர்ந்து கவனி. என்னது? ரொம்ப அப்படியே கீனா ஒரு விஷயத்த அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கிற குழந்தைங்களை பாத்திருக்கீங்களா? ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஐயோ, அது எப்படியாவது வேணும்னு யோசிச்சுட்டே இருப்பீங்கல்ல. அந்த மாதிரி அந்த ஒரு விஷயத்த பார்த்துட்டே இருந்தா அதை அச்சீவ் பண்றது. இப்போ நம்ம டெய்லி எந்த பேர்டை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம்? கழுகு. ஓகே, இந்த கழுகுக்கு என்ன சுபாவம் இருக்கு? ஒரே ஒரு நிமிஷம் வீடியோ பார்த்தலாமா? இன்னைக்குரிய தலைப்பை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கழுகுகளுடைய கண் பார்வை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். மனிதர்களை விட 8 மடங்கு அதிகமான பார்க்கும் திறனை கொண்டது கழுகுகளுடைய கண்கள்.
சுமார் 3.5 கிலோமீட்டர்ல ஒரு எலியோ முயலோ இருந்தாலும் கரெக்டா அதை பார்த்து வேட்டையாடும். இங்க பாருங்க, இந்த தண்ணிக்குள்ள இந்த கழுகு எதுக்கு போச்சு அப்படின்னு பார்த்தா, மேல் பரப்புல மேல மீன் இருக்கிறதே தெரியல, ஆனா வானத்துல பறந்த அந்த கழுகுக்கு இங்க மீன் இருந்தது தெரிஞ்சு கரெக்டா வேட்டையாடிட்டு போகுது பாருங்க. இதனாலதான் பார்வைகளை குறிப்பிடும் பொழுது கழுகு பார்வை, ஈகிள்ஸ் வியூ, ஈகிள்ஸ் ஐ அப்படின்னு கழுகுடைய கண்ணை பத்தி சொல்றாங்க. எவ்வளவு சாமர்த்தியமான கழுகு அப்படின்றது இதுல இருந்து நமக்கு தெரியுது. மேல மேல நோக்கி பார்த்து கண்களை ஏறவும் உதவி வந்திடும் உனக்கு. டிஸ்ட்ராக்ட் ஆகாதே, டைவர்ட் ஆகாதே, டெஸ்டினி நோக்கி ஓடிடு. நோக்கி பார்த்து கண்களை ஏறவும் உதவி வந்திடும் உனக்கு. டிஸ்ட்ராக்ட் ஆகாதே, டைவர்ட் ஆகாதே, டெஸ்டினி நோக்கி ஓடிடு. ஓடினாலும் தயாராகாதே, நடந்தாலும் சுவாகாதே. ஓடினாலும் தயாராகாதே மாமே, நடந்தாலும் சுவாகாதே. ஃபெயிலியர் ஆனாலும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாலும் ஃபாலோ பண்ணிடு இயேசுவா. ஃபேமிலி மாறிடும், ஃப்ரெண்ட்ஷிப் கைவிடும், இயேசு துணை நிற்பார் நமக்கே. ஃபெயிலியர் ஆனாலும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாது, ஃபாலோ பண்ணிடு இயேசுவா. ஃபேமிலி மாறிடும், ஃப்ரெண்ட்ஷிப் கைவிடும், இயேசு துணை நிற்பார் நமக்கே. இயேசு நம்மோடு கொண்டாடிலே, வெற்றி நமக்குண்டி கொண்டாடிலே மாமே. இயேசு நம்மோடு கொண்டாடிலே, வெற்றி நமக்குண்டி கொண்டாடிலே. கொண்டாடிடே கொண்டாடிடே தம்பி, எப்பொழுதும் கொண்டாடிடே. கொண்டாடிடே கொண்டாடிடே, எப்பொழுதும் கொண்டாடிடே. மறுபடியும் ஒரு தடவை போடுங்க. நோக்கி பார்த்து கண்களை ஏறவும் உதவி வந்திடும் உனக்கு. டிஸ்ட்ராக்ட் ஆகாது, டைவர்ட் ஆகாது, டெஸ்டினி நோக்கி ஓடிடு. நோக்கி பார்த்து கண்களை ஏறவும் உதவி வந்திடும் உனக்கு. டிஸ்ட்ராக்ட் ஆகாது, டைவர்ட் ஆகாது, டெஸ்டினி நோக்கி ஓடிடு. ஓடினாலும் தயாராகாதே, நடந்தாலும் சுவாகாதே. ஓடினாலும் தயாராகாதே மாமே, நடந்தாலும் சுவாகாதே. ஃபெயிலியர் ஆனாலும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாலும் ஃபாலோ பண்ணிடு இயேசுவா. ஃபேமிலி மாறிடும், ஃப்ரெண்ட்ஷிப் கைவிடும், இயேசு துணை நிற்பார் நமக்கே. ஃபெயிலியர் ஆனாலும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாது, ஃபாலோ பண்ணிடு இயேசுவா. ஃபேமிலி மாறிடும், ஃப்ரெண்ட்ஷிப் கைவிடும், இயேசு துணை நிற்பார் நமக்கே. இயேசு நம்மோடு கொண்டாடிடே, வெற்றி நமக்குண்டி கொண்டாடிடே மாமே. இயேசு நம்மோடு கொண்டாடிடே, வெற்றி நமக்குண்டி கொண்டாடிடே. கொண்டாடிடே கொண்டாடிடே தம்பி, எப்பொழுதும் கொண்டாடிடே. கொண்டாடிடே கொண்டாடிடே, எப்பொழுதும் கொண்டாடிடே. ஹாய் குட்டீஸ். அவ்வளவுதானா? ரெடியா? ஓகே. ஒரு பெரிய காடு பார்த்திருக்கீங்களா நீங்களா?
காட்டுக்கு யாராச்சும் போயிருக்கீங்களா? ஆமா, இந்த காட்டுல நிறைய விலங்கெல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த காட்டுலயும் நிறைய விலங்கெல்லாம் இருந்துச்சு. சிங்கம், புலி, கரடி, அப்படி நிறைய பேர் இருந்தாங்க. அந்த நிறைய பேர் இருக்கும் போது அந்த காட்டுக்குள்ள ஒரு பெரிய மரம் ஒண்ணு இருந்துச்சு தெரியுமா? அந்த மரத்துல நீ பாத்துக்கிட்டே இருந்தேன்னு வைய, ஐயோ பயங்கரமா காத்து அடிக்கும் போது அப்படியே மரம் ஆடுறத பார்த்தாலே நமக்கு அப்படியே கொலை நடுங்கும். அப்படி ஒரு சவுண்டு. ஒரு மரம் சவுண்டு கேக்குதா உங்களுக்கு? கேக்குதா? பத்தியா மரம் சவுண்டு வந்த உடனே காட்டுல இருக்கிற அந்த காட்டுல இருக்கிற எல்லா விலங்கும் அப்படியே சத்த நாடி ஒட்டிங்க போய் அப்படி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப பார்த்து நம்ம நிறைய வேகமா நடந்து வர ஆரம்பிச்சிச்சு. குதிச்சு குதிச்சு வேக வேகமா நரி வந்துகிட்டே இருந்துச்சு. நரி ரெகுலரா அந்த பாதையில போகும். அப்படி ரெகுலரா போகும்போது அந்த மரம் வந்தா மட்டும் நரி என்ன பண்ணுமா, அப்படியே அண்ணாந்து பார்க்கும். அண்ணாந்து பார்க்கும் போது அந்த மரத்து மேல ஒரு சேவல் உட்கார்ந்துருக்கும். இந்த சேவல் இருக்கு பாரு, நல்ல காட்டு சேவல் இல்லையா? அதனால அது என்ன பண்ணும், நல்ல காட்டுல சாப்பிட்டு சாப்பிட்டு கொழுத்த சேவல். அது கூவிடுச்சின்னு பாரு, அப்படி கூவும். கூவும் போது அது என்ன பண்ணுமா, அந்த சேவல் கூவுற அந்த சவுண்டுல அந்த காடே அதிருமா. அப்படி ஒரு சவுண்டு கொடுக்குமா. நீங்க கேட்டிருக்கீங்களா சேவல் கூவுற சவுண்ட? கேட்டிருக்கீங்களா? கேட்டீங்களா? இப்ப பத்தியா எவ்வளவு பெரிய சவுண்டு. எங்க அந்த காடே அதிருமா. அப்படி ஒரு சவுண்டு இல்லையா? பத்தியா அந்த காடு என்ன ஆயிடுச்சு அன்னைக்கு, இந்த சவுண்ட கேட்ட உடனே நம்ம நிறைய என்ன பண்ணிச்சு, அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸ்டாப் ஆயிட்டு அப்படியே மேல அண்ணாந்து பார்த்துச்சு. சே எவ்வளவு கொழுன்னு இருக்குது, இந்த கோழிய ஒரு நாளாவது நம்ம சாப்பிட்டே ஆகணும் எப்படியாச்சும். ஆனா கீழே வரவே மாட்டேங்குது. உச்சில உட்காந்துக்கிட்டே எப்ப பாரு கொக்கரக்கோன்னு கத்திக்கிட்டே இருக்குது. என்ன பண்றது இது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்ப பார்த்து திரும்பவும் இந்த சேவல் என்ன ஆனிச்சு, ஒரு பெரிய சவுண்டு விட்டுச்சு பாரு. பயங்கரமா ஒரு சவுண்டு விட்டுச்சு. சவுண்டு விட்டுச்சோ இல்லையோ, இந்த நரிக்கு சவுண்ட கேட்க கேட்க அந்த இடத்த விட்டு நரியால போகவே முடியல. சவுண்ட கேட்க கேட்க என்ன ஒரு கொழுத்த சேவல், இத விட்டுறதா அப்படின்னு ஒரு திட்டம் போட்டே ஆகணும். நிறைய எப்போதும் தந்திரமானது இல்லையா? அதனால ஒரு திட்டம் போட்டே ஆகணும். இன்னைக்கு இந்த சேவலுக்கு ஒரு வழி பண்ணி ஆகணும்னு முடிவு பண்ணிச்சு. என்ன பண்ணிச்சு, அந்த மரத்தை சுத்தி சுத்தி வந்து யோசிச்சு யோசிச்சுட்டு மடமடன்னு அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிச்சிச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி வருது, வேகமா வருது. வேகமா வந்து, ஹலோ சேவல், இங்க பாருங்க. சேவல் உங்களுக்கு தெரியுறாங்களா? பாருங்க மேல, பாருங்க மேல யார் இருக்கா? யார் இருக்கா? நல்லா பாருங்க, கழுகுக்கு கீழே சேவல் இருக்குது மரத்து மேல. உங்களுக்கு தெரியலையா? தெரியுது பாரு, தம்பிக்கு தெரிஞ்சிச்சு. அவன் கண்ணு எவ்வளவு பளபளன்னு இருக்குது பத்தியா? அந்த சேவலை பார்த்து நரி கூப்பிட்டுச்சு, இங்க வாங்க கீழே இருக்கு, உனக்கு விஷயம் தெரியுமா அப்படின்னு கேட்டுச்சு. உனக்கு விஷயம் தெரியுமா? உனக்கு விஷயம் தெரியுமா? அது சொன்னிச்சு, சேவல் சொன்னிச்சு, இல்லையே என்ன விஷயம் எனக்கு தெரியாதே அப்படின்னு சொன்னிச்சு. சொன்ன உடனே நம்ம நரி சொன்னிச்சு, ஐயோ நம்ம சிங்கராஜா காட்டுல ஒரு கட்டளை போட்டுட்டாரு. என்ன தெரியுமா, இன்னையில இருந்து யாரும் யாருக்கும் பகையே இல்லை, எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால இன்னையில இருந்து யாரும் யாரையும் கடிச்சு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால நம்ம கரையோரத்துல அந்த ஆத்தாங்கரை இருக்குல்ல, ஆத்தாங்கரையோரத்துல எல்லாரும் கரடி, மானு, எல்லாரும் முயல் எல்லாரும் என்ன பண்றாங்க, அங்க லா 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 லான்னு பாட்டு பாடிக்கிட்டு ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கிறாங்க.
நீனு வரியா? உனக்கு விஷயம் தெரியாதுல்ல, அதனால உன்னிட்ட சொல்லி உன்னை கூட்டிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு ரொம்ப தந்திரமா இந்த நரி என்ன பண்ணிச்சு, சேவலை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப தந்திரமா சொல்லுது, ஆசை காட்டுது, அப்படி ஆசை காட்டுது. ஆனா இந்த நரி பேச பேச நம்ம சேவலை என்ன பண்ணிச்சு தெரியுமா, அப்படியே மரத்து மேல தாவி 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 உச்சிக்கு போய் அங்க என்னத்தையோ இப்படி இப்படி அக்கா இப்ப பாட்டு ஒண்ணு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா, அதே மாதிரி இப்படி 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 பார்க்க ஆரம்பிச்சிச்சு. பார்த்துக்கிட்டே இருக்குது. நரி கீழே இருந்து பேசிக்கிட்டே இருந்துச்சு இல்ல, நரிக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. என்னோட அது நான் பாட்டு பேசிட்டே இருக்கிறேன், இந்த சேவல் என்னைய கண்டுக்கவே இல்லை. மேல போய் அங்க என்னத்தையோ வேடிக்கை பாக்குது, அங்க என்னத்தையோ வேடிக்கை பாக்குது. நான் பேசிட்டு இருக்கல, ஏ சேவல உனக்கு கால உழுவல அப்படின்னு சொல்லி நரி என்ன பண்ணுச்சு, கீழே இருந்து சேவலை பார்த்து ஒரு மிரட்டினோடனே அங்க இருந்து சேவல் அமைதியாரு அமைதியாரு ஏன் அப்படின்னு நரி கேட்டுச்சு. கேட்ட உடனே இந்த சேவல் சொன்னிச்சு, ஐயோ எனக்கு நீ இததான் சொல்ற, நான் வேற ஒன்னத்தை பாக்குற தெரியுமா? என்ன பாக்குற? 4 காலு பாஞ்சு பாஞ்சு வருது, 4 காலு பாஞ்சு பாஞ்சு வருது. அதோட கண்ணு அப்படியே ரெட்டிஷா தெரியுது. அதோட பல்லு பாக்குறதுக்கு அப்படியே கூர்மையா இருக்குது. எனக்கு பார்க்கவே பயமா இருக்குது அப்படின்னு நம்ம சேவல் சொன்னோன்னு, அப்படியா, ஐயோ நான் நினைக்கிறேன் அது ஓ நாயின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சேவல் சொல்லும் போது, இல்ல இல்ல நீ சொல்றத பார்த்தாலே எனக்கு தெரியுது அது நாய், காட்டு நாய், அதுகிட்ட மாட்டணும், அவ்வளவுதான், நான் போயிட்டு வரேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுச்சு நரி, என்ன பண்ணிச்சு, ஒரே ஓட்டம் ஓடியே போயிடுச்சு. ஓடியே போனோன்னே அங்க அங்க ஒரு நாயும் வரல, ஒண்ணும் வரல. நம்மளுடைய சேவல் என்ன பண்ணிச்சு, அது தைரியமா ஒரு காரியத்தை பார்த்ததா சொல்லி அது அந்த இடத்துல சொன்னனால அந்த இடத்துல அது தன்னோட உயிரை பாதுகாத்துக்குச்சு. உனக்கு தெரியுமா, இந்த சேவல்கிட்ட இந்த நரி இன்னைக்கு எத்தனை விதத்துல அதை டிஸ்டர்ப் பண்ணிச்சு இல்லையா, எவ்வளவு ஆசை காட்டுனுச்சு இல்லையா. அங்க எல்லாரும் சேர்ந்து லாலான்னு பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடுறாங்க, ராஜா கட்டளை போட்டுட்டாரு, எத்தனையோ விதத்துல அதுகிட்ட சொன்னிச்சு இல்லையா. ஆனா இந்த சேவல் அதையெல்லாம் கவனிச்சுச்சா? காதுல வாங்கினுச்சு. காதுல வாங்கினாலும் அந்த ஆசை வார்த்தைகளுக்கு தன்னை விட்டு கொடுக்கல, மயங்கல இல்லையா. அது ஒருவேளை அந்த ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கி சேவல் கீழே இறங்கி இருந்தா என்ன ஆயிருக்கும்? அப்படியே புஷ் போயிருக்கும் இல்லையா, ஒண்ணுமில்லாம போயிருக்கும். இன்னைக்கு வெறும் சின்ன எலும்பு துண்டும் தான் கிடைச்சிருந்திருக்கும் வெளியில இல்லையா. ஆனா அது தன்னோட உயிரை காப்பாத்திக்கிச்சு. எப்படி தெரியுமா, அது கத்தரை நம்புனுச்சு. அது பொய் பேசுறத தெளிவா தெரிஞ்சுக்கிடுச்சு. தன்னை சுற்றிலும் நடக்கிற தந்திரமான காரியங்கள் என்னங்கிறத புரிஞ்சுக்கிடுச்சு. அப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த சேவலுக்கு யார் ஞானம் கொடுத்தா? ஏசப்பா ஞானம் கொடுத்தாங்க. அந்த ஞானத்தை வச்சு அது என்ன பண்ணுச்சு, கூர்மையா யோசிக்க ஆரம்பிச்சிச்சு, கூர்ந்து கவனிச்சிச்சு. இந்த நரி டெய்லியும் இந்த வழியா போகும்போது தன்னைய ஆசையா பாக்குறத இந்த சேவல் டெய்லியும் கூர்ந்து கவனிச்சிச்சு. அப்படி டெய்லி கூர்ந்து கவனிச்சனால அது என்ன பண்ணுச்சு, எச்சரிக்கையா இருந்துச்சு. தன்னைய காத்து கொள்ளணுங்கிற எச்சரிப்போட, நரிக்கிட்ட இருந்து தன்னைய காத்துக்கணுங்கிற எச்சரிப்போட இருந்துச்சு இல்லையா. இதே போலதான் நம்ம வேத புத்தகத்துல பேதுருன்னு சொல்லி ஒரு அண்ணன் இருந்தாங்க சரியா. இந்த பேதுரு அண்ணன் ஒரு நாள் படகுல சீஷர்களோட படகுல போகும்போது என்ன ஆச்சு தெரியுமா, ஒரு பெரிய புயல் வந்துச்சு. பயங்கரமா புயல் வந்துச்சு. பயங்கரமா புயல் புயல் காத்து அடிக்குது. அப்படியே படகு இங்கேயும் ஆடுது. அதுல இருக்கிறவங்கள பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. பயந்து நடுங்கிட்டு இருக்கும் போது அவங்க பார்த்தா தூரத்துல ஏசப்பா என்ன பண்றாங்க, அப்படியே கடல் மேல நடந்து வர்றாங்க. கடல் மேல நடந்து வராங்க. தண்ணி மேல யாராச்சும் நடக்க முடியுமா? ஆனா ஏசப்பால முடியுமே, முடியும். ஏசப்பா உன்னைய
நீ ஏசப்பாவை நோக்கி பாத்தியன்னா உன்னாலையும் கடல் மேல நடக்க முடியும். எப்படி தெரியுமா? நம்ம பேதுரு அண்ணன் இருக்கிறாங்கல்ல, பார்த்தாங்க. யார் அது நடந்து வர்றது, யார் அது அப்படின்னு பார்த்தாங்க. கடல் பயங்கரமா அலை கொடுக்குது. ஆனா அங்க ஒரு உருவம் வருது. ஆனா சீஷர்லாம் பயந்து போயிட்டாங்க. ஐயோ அது இன்னமும் வருதே, ஒரு உருவம் வருதேன்னு பயந்துட்டு பார்க்கும் போது ஏசப்பா சொன்னாங்க, நான் தான் பயப்படாத, நான் தான் இயேசுன்னு சொன்னாங்களோ இல்லையோ, ஏசப்பா இயேசுவே அது நீங்க தான்னா நானும் இந்த கடல்ல நடக்கணும் அப்படின்னு சொல்லி பேதுரு என்ன பண்ணாங்க, இயேசுவை பார்த்து சொன்னாங்க. இயேசு நீங்க வா, இறங்கி வா, கப்பல்ல இருந்து இறங்கி வா, படகுல இருந்து இறங்கி வான்னு கூப்பிட்டாங்களா. கூப்பிட்ட உடனே நம்ம பேதுரு என்ன பண்ணாங்க, பேதுரு கடல்ல நடந்தாங்க, நடக்க முடிஞ்சிச்சு. ஏன் தெரியுமா? இந்த பேதுரு என்ன பண்ணாங்க, அந்த ஏசப்பாவையே பார்த்துட்டு இருந்தாங்க. நீங்க எல்லாம் இப்ப என்னவே பாக்குறீங்கல்ல, அதே மாதிரி ஏசப்பாவே பார்த்தாங்க. அதனால அந்த அண்ணனுக்கு தான் கடல்ல இறங்குறோன்னு தெரியவே இல்லை, தண்ணி மேல நடக்கிறோன்னு தெரியவே இல்லை. பயங்கர தைரியத்தோட ஏசப்பாவை பார்த்து நடக்க ஆரம்பிச்சாங்க. பாரு, அவரோட பார்வை ஏசப்பா மேல இருக்கிற வரைக்கும் அவருக்கு எந்த பயமும் இல்ல, தண்ணி மேல நடக்கிறோங்கிற எண்ணம் இல்ல, வேற எதை குறிச்சு கவலை இல்ல. அவர் என்ன பண்ணாரு, அழகா தண்ணி மேல நடந்து ஏசப்பா கிட்ட போக ஆரம்பிச்சாரு. திடீர்னு ஒரு காத்து வந்துச்சு பாரு, பயங்கரமான ஒரு அலை அடிச்சு, ஒரு பெரிய காத்து, அப்படியே ஒரு பெரிய சவுண்டோட காத்து வந்துச்சு பாரு. அப்ப அந்த காத்து வரும்போது அப்படியே வாய மூடி அப்படியே அணைச்சு பிடிச்சு என்ன பண்ணணும், அப்படியே சேர்த்து பிடிக்கணும். அந்த மாதிரி அந்த இடத்துல பெரிய சவுண்டு வந்த உடனே நம்ம பேதுரு என்ன பண்ணாங்க, என்னடா அது அப்படின்னு இப்படி பயந்து போய் இப்படி திரும்பி பார்த்தாங்க. பாரு, காத்தம் அலைய, தனக்கு மேல வர்ற அலைய பார்த்தாங்க பாரு. அப்படியே பயந்து நடுங்கி விழுந்துட்டாங்க. எங்க விழுந்தாங்க? தண்ணிக்குள்ள. எங்க விழுந்தாங்க பாத்தியா? எவ்வளவு மூழ்கி போயிட்டாங்க. தண்ணி மேல நடந்து வந்துட்டு இருந்தாங்கல்ல, இப்ப பாத்தியா தண்ணிக்குள்ள விழுந்து போயிட்டாங்க, தண்ணிக்குள்ள மூழ்கிட்டாங்க. ஆமா குட்டீஸ், உன்னே கூட நிறைய விஷயம் இதே மாதிரிதான். ஏசப்பாவை நீ நோக்கி பார்த்து அவருடைய வசனத்தை நீ கேட்டு படிச்சு அதன்படி நடந்தியன்னா நீ சந்தோஷமா இருக்கலாம், நல்லா இருக்கலாம், நிம்மதியா இருக்கலாம், வாழ்க்கையில உனக்கு எல்லாமே கிடைக்கும். அதே நேரம் நீனே அந்த வசனத்தை விட்டு, ஏசப்பாவை விட்டு நீ கொஞ்சம் இப்படி திரும்பி உலகத்தை பார்த்தேன்னு வையேன், உன் உலகம் உன்னை ரொம்ப ஆசை காமிக்கும். ஏய் வரியா, இன்னைக்கு அங்க போய் விளையாண்டுட்டு வரலாம், ஆத்தங்கரைக்கு போகலாம், வரியான்னு நரி சேவலை ஆசையா கூப்பிட்டுச்சுல, அதே போல உன்னையும் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுவா, வரியா அம்மாவுக்கு தெரியாம நம்ம இன்னைக்கு அங்க போயிட்டு வரலாம். தம்பி கூப்பிடுவான், டேய் வாடா அங்க கிரிக்கெட் விளையாடுறாங்க, நம்ம 2 பேரும் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிடுவான். இப்படி ஆசைகள் உன்னை நெருக்கும். படிக்கும் போது ஐயோ இன்னைக்கு எதுக்கு படிக்கணும், நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு உன்னைய டிஸ்ட்ராக்ட் பண்ணும், படிக்க விடாம வேற எண்ணங்கள் உன் மனசுல வரும். அதே நேரம் நீ ஏசப்பாவை உன்னோட சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டேன்னு வையேன், ஏசப்பா எனக்கு பலன் கொடுங்க, இந்த காரியத்தை நான் ஜெயிக்க எனக்கு பலன் கொடுங்கன்னு நீ ஏசப்பா கிட்ட ஜெபிக்கும் போது, ஏசப்பாவை நோக்கி பார்க்கும் போது அவர் என்ன பண்ணுவாரு, உனக்கு எல்லா தடைகளையும் தாண்டி நீ ஜெயிக்கிறதுக்கு உனக்கு உதவி செய்வார். சரியா? எப்படி அந்த சேவல் தன்னைய காத்து கொண்டதோ அதே போல எல்லா தடைகளிலிருந்தும் நீ உன்னைய காப்பாற்றி கொள்ள ஏசப்பா உனக்கு உதவி செய்வாங்க. அதுக்கு நீ யார நோக்கி பார்க்கணும், யார நோக்கி பார்க்கணும்? ஆமா, கூர்ந்து கவனிக்கணும். இங்க சொல்லி கொடுக்கறது எல்லாத்தையும் நீ கூர்ந்து கவனிச்சேன்னா அந்த வசனங்கள் உன் மைண்ட்ல எப்பவும் இருக்கும், உன் இதயத்துக்குள்ள அந்த வசனங்கள் இருக்கும். அந்த வசனங்களை நீ திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா சொல்லும் போது, அந்த பாடல்களை ரிப்பீட்டடா நீ பாடும் போது ஏசப்பா உன் கூட பேசுவாங்க. தப்பு இது, ரைட் இதுன்னு உனக்கு சொல்லி கொடுப்பாங்க, சரியான பாதையில நடன்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்ப அந்த வார்த்தைகளை, அந்த சவுண்ட நீனு கூர்ந்து கவனிச்சேன்னா நீ தப்பு செய்யாம உன்னைய நீ பாதுகாத்து கொள்ளலாம். சரியா? நீங்க எல்லாம் ஏசப்பா பிள்ளைங்க தானே? ஆமாவா இல்லையா?
அப்ப நீங்க எல்லாரும் இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்ல போறீங்க. நான் இயேசுவை நோக்கி பார்ப்பேன். சொல்லுங்க எல்லாரும். அவருடைய வழியில நடப்பேன். நித்திய பாதையில் நடப்பேன். ஒரு நாள் பரலோகத்தில் ஏசப்பாவோட நானும் ஜீவிப்பேன். ஆமென். பாய். சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு தலைப்பு என்ன பார்த்தோம் நம்ம எல்லாரும்? ஆமா, இன்னைக்கு எல்லாரும் என்ன செய்ய போறீங்க? கூர்ந்து ஆண்டி சொல்றத நல்ல கவனமா கேட்க போறீங்க, அப்படிதானே? ஓகேவா? இன்னைக்கு மனப்பாட வசனம் சொல்லி கொடுக்க போறோம். செகண்ட் நாளுக்குள்ள மனப்பாட வசனம் பாத்துக்கலாமா எல்லாரும்? ஓகேவா? யாரும் சத்தம் போடக்கூடாது. கூர்ந்து கவனிப்பீங்களா எல்லாரும்? சரி, ஓகே. யாரு கூர்ந்து கவனிச்சு நல்ல இந்த வசனத்தை கேட்டு யார் இது இந்த பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு ஒரு gift கொடுத்துடலாமா? ஓகேவா? ஓகே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். சொல்லுங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சங்கீதம் 121 1-2 சொல்லாமா? சொல்லாமா? இன்னொரு சொல்லாமா? சொல்லாமா? ஆக்ஷன் பார்த்து எல்லாரும் சொல்லுங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். சொல்ல இன்னொரு. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சங்கீதம் 121 1-2 எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த தேவனிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சங்கீதம் 121 1-2 எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு மேலாக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானமும் பூமியும் உண்டாக்கின தேவன் கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கவனித்திடு, fix your eyes. நோக்கி பார்த்திடு, fix your eyes. உயர பறந்திடு, fix your eyes. இயேசுவின் மேலே fix your eyes. கூர்ந்து கவனித்திடு, fix your eyes. நோக்கி பார்த்திடு, fix your eyes. உயர பறந்திடு, fix your eyes. இயேசுவின் மேலே.
இயேசுவையே நோக்கிடுவோம், அந்த வார்த்தைக்கே நாம் செவி கொடுப்போம், தடைகளை தாண்டி ஓடிடுவோம், எப்போதும் வெற்றி பெற்றிடுவோம். இயேசுவையே நோக்கிடுவோம், அந்த வார்த்தைக்கே நாம் செவி கொடுப்போம், தடைகளை தாண்டி ஓடிடுவோம், எப்போதும் வெற்றி பெற்றிடுவோம். Fix your eyes, கூர்ந்து கவனித்திடு. Fix your eyes, நோக்கி பார்த்திடு. Fix your eyes, உயர பறந்திடு. Fix your eyes, இயேசுவின் மேலே. பாவத்தை விட்டு விலகிடுவோம், பரிசுத்தமாகி வாழ்ந்திடுவோம், பரலோக ராஜ்யம் சென்றிடுவோம். இயேசுவையே பிடித்திடுவோம், பாவத்தை விட்டு விலகிடுவோம், பரிசுத்தமாகி வாழ்ந்திடுவோம், பரலோக ராஜ்யம் சென்றிடுவோம். Fix your eyes, கூர்ந்து கவனித்திடு. Fix your eyes, நோக்கி பார்த்திடு. Fix your eyes, உயர பறந்திடு. Fix your eyes, இயேசுவின் மேலே. Fix your eyes, கூர்ந்து கவனித்திடு. Fix your eyes, நோக்கி பார்த்திடு. Fix your eyes, உயர பறந்திடு. Fix your eyes, இயேசுவின் மேலே. பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. நம் ராஜா ஒரு போட்டி நடத்துறாரு. அந்த போட்டியில வாலிபர்கள், இளைஞர்கள் மற்றும் பலசாலிகள் அனைவரும் பங்கெடுக்க உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. அதில் வெற்றி பெறும் உங்கள் ஒருவன் தாங்க. அதுல யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க ராஜாவோட பர்சனல் பாடி கார்டு, அதாவது தனிப்பட்ட படை தளபதி. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், இங்க வாயா வாயா. இருங்க, நாங்கெல்லாம் வரலாமா? வா, எல்லா வாலிபர்கள் அனைவரும் பங்கெடுக்கலாம். வாங்க 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 வாங்க. ஐயா, என்ன போட்டி, என்ன இது, என்ன சமாச்சாரம்?
நீங்க இருந்து கூவிட்டுக்கு நீங்க வந்து கேக்குறீங்க. நாங்க அங்க இருந்தோம்ல, எங்களுக்கு சரியா கேட்கல. நீங்க சொல்லுங்க. வாலிபர்களுக்கு நடத்தப்படும் ஒரு அரிய போட்டி. இதுல வந்துட்டு பலசாலியும் தான் பங்கெடுக்கணும். சோ பை தி வே உங்களை மாதிரி பெரியவங்களுக்கு எல்லாம் நாங்க சான்ஸ் கொடுக்குறோம். சோ அதை ஜெயிச்சிங்க அப்படின்னா ராஜாவோட பர்சனல் பாடி கார்டை நீங்க தேர்ந்தெடுக்கப்படுவீங்க. சோ ஆல் தி பெஸ்ட் கைஸ். ஓகே ஐயா, இன்னொன்னு பலசாலின்னு சொன்னீங்க, இவன் எதுக்கு வந்திருக்கான்? அவனை பாருங்களா, பலசாலி மாதிரி. நெக்ஸ்ட் டைம். டேய் கேட்டியா? என்ன சொன்னாங்க கேட்டியா? பலசாலியா ஆள் எடுக்கிறாங்களாமா. பர்சனல் பாடி கார்டு வேறப்பா. நம்ம 2 பேர் ஓகே, எப்ப இருந்தாலும் நான் தான் ஜெயிக்க போறேன். நம்ம 2 பேர் நீ எங்க நீ சேர்க்கிற? அம்மா இருங்க, இடையில வராதீங்க. பேசிட்டு இருக்கோம்ல, ஓரமா போ. இருங்க இருப்பா, நாங்க பேசி முடிச்சிட்டு வரோம். இரு. என்னது இது? அன்னைக்கு நான் தான் அந்த சிங்கத்தை அடிச்சு உட்கார்ந்தேன். அந்த கரடியை வந்து அடிச்சு போட்டேன். ஆமா, நீங்க கிழிச்ச கிளியெல்லாம் தெரியுமே. இலக்கிய போட்டினாலே என் குரல் தான் குயில் மாதிரி இருக்கும். போதுப்பா, நிப்பாட்டுங்கப்பா. குயிலம்மா நிப்பாட்டுமா. எல்லாரும் களத்துல சந்திக்கல, இப்பயே சண்டை போடாதீங்க. களத்துல போட்டி போட்டுக்கலாம். நீ எதுக்கு வர்ற? களத்துல பலசாலிகள் தான் வரும். நீ எதுக்கு வர? நானும் பலசாலி தான்ப்பா. சரி பாப்போம். எப்படி இருக்குன்னு. இப்ப ராஜா வருவாரு, என்ன பண்றோமோ. ஃபர்ஸ்ட் போட்டியில வந்து நம்ம ராஜாவை வந்து என்னென்னமோ சொல்லி மயக்கிறோம். என்ன இலக்கியம் எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? ஏதோ இருக்குது, பாத்துக்கலாம் விடு. எங்க ராஜா இன்னும் காணா? ராஜா கத்தி பாத்தியா எப்படி இருக்குன்னு? அரண்மனையோ பயங்கரமா இருக்குடா. மரியாதை மனசுல இருந்தா போதும். போதும்பா, ரொம்ப ரொம்ப மரியாதையா இருக்கு. ராஜா பரவாயில்ல, உட்காரு. உட்காரு. வெடிகை வச்சிருக்கீங்களா? பார்த்த பயமா தான் இருக்கு. இல்லைங்க, அதெல்லாம் எது உங்களுக்கு கேட்க முடியுமா? சரி, இப்ப நீங்க தான் அந்த போட்டிக்கு வந்திருக்கவங்களா? ஆமா, நாங்க தான் வந்து உங்களை இலக்கியத்துல வந்து. வாமா ஒரு நிமிஷம் இல்லம்மா, போட்டி அறிவிச்சுட்டு ஒரு நிமிஷமா. போட்டிக்கு எல்லாம் தயாரா வந்திருக்கீங்களா? என்னுடைய பர்சனல் பாடி கார்டா யார் ஆக போறீங்க? தம்பி கவனிச்சுக்கோப்பா, யார் நல்லா பண்றான்னு பாத்துக்கோ. முதலாவது போட்டி இலக்கிய போட்டி. என்னுடைய மகிமையை குறித்து நீங்க பாட வேண்டும். நீங்க பாடுறத பொறுத்துதான் நீங்க யார் ஜெயிக்க போறீங்க அப்படிங்கிறது முடிவாக போகுது. நான் தான் முதல்ல பாடுவேன். பாடுப்பா. ஐயோ 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 ஐயோ, ராஜா முன்னாடி கத்தமா பேசக்கூடாதுப்பா. ஆரம்பிங்க. நான் முதல்ல பண்ணுங்க. ராஜாவே நான் தான் ராஜாவே குயில் மாதிரி பாடுவேன். யாரோ ஒருத்தர் ஆரம்பிங்கம்மா முதல்ல. ராஜாவே உங்கள் கால். ஐயோ அம்மா எந்திரிமா. ராஜாவே நீ என்ன குயில் மாதிரி பண்ற சொன்னா இந்த மாதிரி பண்ணிட்டா? ஆட்ட போட்டி இல்ல. இருங்க ராஜாவே. ராஜா தண்டனக்கா ராஜா தண்டனக்கா ராஜா தண்டனக்கா ராஜா. போதுமா ஆட்ட போ. குயிலு போங்க அம்மா, நீ போதும். அப்படியே ஆடிட்டு இந்த ஊர்ல சுத்தி வந்தீங்கன்னா மக்கள் எல்லாம் பாப்பாங்க. ஐயோ தயவு செஞ்சு அரண்மனை பக்கம் மட்டும் வந்துடாதம்மா. கவலையாதே, இவ அடுத்து அரண்மனை வந்து உள்ளே விடாத. அடுத்தது யார்? நல்லாவே இல்ல ராஜா. அததான் நானும் சொன்னேன். பாருங்க ஒரு கவிதை. சொல்லுப்பா. ஒரே நிமிஷம் மறந்துட்டேன். சொல்லுப்பா. மறந்துட்டேன்டா. ஐயோ ராஜா ஒரு நிமிஷம், அப்புறமா வரேன். நாட்டு இளைஞர்கள் எல்லாம் இப்படி இருக்காங்க. சொல்லு அப்பா, ஞாபகம் வந்து விட்டது. என்ன யோசிச்சேன், மறந்துட்டேன். ஏதாவது மண்ணா தாமா நேட் பொண்ணு அந்த மண்ணா 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 உங்களுக்கு எழுதுகிறேன் கானா. ஓ அருமை. எழுதுகிறேன் கானா. எழுத துடிக்குது என் பேனா. அருமை. ஓ நீ வெளிய போ. ஓ கோர்வையாக வருகிறது பேசி விட்டாயோ? ஃப்ளோல பேசிட்டேன். வேண்டாமா? இல்ல வேண்டும். அருமை. என் புகழ் உலகெங்கும் பரவுகிறது. அருமை, நீ தேர்வாகி விட்டாய். நன்றி மன்னா, மிக்க நன்றி. ராஜா நான் சொல்றேன் ராஜா. சொல்லுங்கள். நீதியின் கோலே வாழ்க. ஓ கோலே. மன்னன் வாழ்க. மன்னன் ஐந்தனே வாழ்க. அருமையாக உள்ளது. நீங்கள் அனைவரும் இந்த போட்டியில் தேர்வாகி விடுங்கள். அடுத்த போட்டியில் காண்போம். நன்றி. எல்லாரும் கரகோஷங்களை எழுப்புங்கள். எப்படியோ அடுத்த போட்டிக்கு போயாச்சு. அடுத்த போட்டி என்னன்னு தெரியலையே, உனக்கு தெரியுமா? அடுத்த போட்டி ஏதோ வெயிட் தூக்குற போட்டின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்பெஷாலிட்டிப்பா. அட வெயிட் தூக்குறது தானே, அதெல்லாம் தூக்கிடலாம். வெயிட் தானே, எங்கேயும் வெயிட் எங்கேயோ வைக்கிறோம். ட்ராஃபியா?
எங்க வெயிட்டுங்க வெயிட் எங்க இருக்கா இங்க இருக்கு எப்பா இங்க இருக்கு உங்களை யாரு பலசாலின்னு பார்க்க வரைய நேரம் வந்து நாங்க 4 பேருமே பலசாலின்னு சொல்ல மாட்டோம். நாங்க 2 பேர் தான். அதுல இவன் கிடையாது, நான் ஒருத்தன் தான். நாங்களும் பலசாலி தாங்க. சரி நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா உங்களுக்கு மதிப்பெண்கள் இல்ல இருக்கு, இல்லன்னா நீங்க வெளியே போய். ராஜா இங்க அவரு முன்னாடி தான் தூக்கணும். ராஜா வர சொல்லுங்க. ராஜா வர சொல்லுங்க. போட்டி ஆரம்பிக்கிறது. தூங்க இருக்கட்டும், மரியாதை மனசுல இருக்கட்டும். ஆரம்பிங்கள். இது நான் தூக்கிட்டா நீ சொல்லுங்க. இல்ல முதல்ல நீயே தூக்கு. யாராவது ஒருவர் தூக்குங்கள். சரி நானே தூக்கு. இது வேண்டாம், இது வெயிட் இல்ல, இன்னொரு தூக்கு. பார்ப்பதற்கு மலை போல் இருக்கிறாய். அருமை அருமை. அப்பா, இவன் என்னுடைய பர்சனல் பாடிகார்டா இருந்தா சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இது எப்படி இருந்துச்சு? இது என்ன பிரமாதம்? பம்பாரு. பார்ப்போம், பார்த்து விடுவோம். பாயிண்ட் போடாதீங்க, தூக்க மாட்டேன். ராஜா முன்னாடி ஆட்டமாக உள்ளது. மன்னா போங்க ஆடுறாங்க, மன்னா போங்க ஆடுறாங்க. இது செல்லுபடி ஆகாது. சொல்லுங்க. செல்லுபடி ஆகாது. அடுத்த போட்டியில் வந்து கலந்துக்கொள். போ போ, அடுத்த போட்டியில் வந்து கலந்துக்கொள். போ. பாருங்க எப்படி தூக்குறேன்னு. இதையும் தான் பார்ப்போம். இவன் அதை வெயிட்டை தூக்க சொன்னால் இவனை தூக்கி கொண்டிருக்கிறானே. மன்னா ஏதோ வித்தை காமித்து கொண்டிருக்கிறான். தூக்குடா. என்ன செய்கிறான் இவன்? குரங்குகள் இதை பார்த்தால் என்ன செய்விடும்? காட்டை விட்டே ஓடிவிடும். சரிதான். நீ இந்த போட்டியிலிருந்து வெளியேற்றப்படுகிறார். தயவு செய்து போய்விடு. அடுத்த போட்டியாளர் ராஜா. போங்க போங்க. அருமை அருமை, நன்றாக செய்தீர்கள். பாயிண்ட் போடாதீங்க. நீங்கள் மூவரும் அடுத்த போட்டிக்கு தேர்வாகிறீர்கள். ராஜா சொல்றாரு ஜெயிச்சிட்டோம். நம்ம 2 பேர் ஓகே. இவன் எப்படி வந்தா? எப்படி வந்த? ஏய், உன்னை பார்த்தா பலசாலி மாதிரி இருக்கா? ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன் நான் பலசாலி. நீ சொல்லிட்டு மட்டும் தான் இருக்க, வேற எதுவுமே உன்னை பார்த்தா பலசாலி மாதிரி தெரியல. இப்ப செஞ்சு காமிச்சேன் இல்லையா? அது ஏதோ ஃப்ளோக்ல தூக்கிட்ட. சரி, கடைசி போட்டி இருக்குல்ல? கடைசியில போட்டி இருக்காங்க. கடைசி போட்டி ஜெயிச்சா இதான் தருவாங்க போல. தங்கமோ வைரமோ? இல்ல, தங்கமா தான் இருக்கும். கோல்டு கலர்ல இருக்குல்ல. ராஜாவை காணோம். எப்பா, இப்போதான் கடைசி போட்டி. இதுல நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா ராஜாவோட தனிப்பட்ட தளபதியாக நீங்க தேர்வு செய்யப்படுவீங்க. என்ன போட்டினா, இது வந்துட்டு இந்த 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 கப் இருக்கு பாத்தீங்களா, இந்த டிராஃபி, இது நீங்க வந்து கண்ணை சிமிட்டாம பாத்துட்டு இருக்கணும். தூங்குனா நீ அவுட். அது எப்படி கண்ணை சிமிட்டா பாக்க முடியும்? கண்ணே அதான் போட்டி. என்னையா கேட்டுக்கிறேன்? போய் வெளியே. அவ்வளவுதான் மரியாதை. பாத்துக்கங்க பாரு, இத பாத்துட்டே இருந்தா உனக்கு டிராஃபி, இல்லனா வெளியே கல்லிட்டே நீ. சரியா? இத ஜெயிச்சா தங்கம் இங்க ஏதோ கொடுப்பீங்களா? போட்டி முடிச்சிட்டு இது தங்கம் தான் பாத்தியா? தங்கமாமாயா? சரி, அப்ப பார்க்கலாம். போட்டி தொடங்கட்டும். எப்படி இருந்தா ஜெயிச்சிரணும். என்ன கண்டிப்பா இல்ல, நான் ஜெயிப்பேன். டேய் அஞ்சு உத்து பார்த்துட்டே இருக்கேன். சொன்னா எங்கடா தூங்கி வந்துட்டு இருக்கேன்? எனக்கு வேற தூங்காத பசிக்குது. சாப்பாடு கொடுங்க. ஏய் ஏய் ஏய், இவன் நின்னுட்டே தூங்கிட்டான் போல. ஏய், பசிக்குது. எனக்கு தூக்கம் வருது, நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன். அப்புறமா நம்ம வந்து சாப்பிட்டு தூங்கலாமா? ராஜா இன்னும் வரல. ராஜா வர மாட்டாரு. நம்ம சாப்பிட்டு வந்து தூங்கலாம். சாப்பிட்டு வந்துட்டா. எனக்கும் பசிக்குது, உடம்பு தூக்கம் வருது. நம்ம போய் சரி சாப்பிட்டு வந்துறோம். அப்படியே கை தாங்களா கூட்டி போ பார்க்கலாம். இவன் நின்னுட்டு இருக்கானே, இவன் என்ன பண்றான்? அவன் நின்னுட்டு தூங்கிட்டான். தூங்கிட்டானா? சரி, நம்ம போய் ஓரமா தூங்கிட்டு வந்துடலாம். என்னடா போட்டியில கலந்துக்க சொன்னா உனக்கு தூக்கம் வருது, உனக்கு பசிக்குது. எவ்வளவு நேரம் பண்ணு அதே தூத்து பாக்குறது? ராஜா வர்றதுக்கு இன்னும் 2 செகண்ட் இருக்கு, அதுக்குள்ள இங்கே ஓடிரு, இல்லன்னா உனக்கு சிறையில போட்டுரும். பண்ணுங்க, ராஜா வரல. வந்து விட்டேன். ராஜா இல்லை என்பதால் ஒரே ஆட்டமாக இருக்கிறது போல. மன்னித்து விடுங்கள் ராஜா. மன்னிக்க முடியாது. நீங்கள் செய்தது பெருங்குற்றம். நான் என்ன சொன்னேன் கடைசி போட்டியில்? இவர்களை சிறையில் அடை, சேவாடி.
பிரபு மன்னிங்கள் பிரபு. வாழ்த்துக்கள். நான் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படிந்து இந்த கோப்பையிலிருந்து உன் கண்ணை எடுக்கவில்லை. நீதான் இந்த போட்டியின் வெற்றியாளர். நீயே எனக்கு பர்சனல் பாடி கார்டு. பசிக்குதுன்னு போனாரா, தூக்கம் வந்ததுன்னு போனாரா, அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில வர்ற எந்த பிரச்சனைகளையும் நம்ம தாண்டி ஏசப்பாவையே நோக்கி பார்த்தோம்னா நமக்கு ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். சரி, ஓகே அக்கா, நேத்து கதை எங்க முடிச்ச? சரி, ஓகே. அண்ணா வந்து சைனாக்கு போலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. சைனாக்கு வந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணாங்க. ஆனா அது என்ன ஆகல, அது வந்து கரெக்டா அமையல. அண்ணனால போக முடியல. சைனால உள்ளுக்குள்ள வார் நடந்துட்டு இருந்ததுனால அண்ணனால சைனாக்கு போக முடியல. அதனால என்னாச்சு, இப்ப அண்ணா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றதே தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப என்னாச்சு அப்படின்னா, லண்டன் யாருக்கெல்லாம் தெரியும்? லண்டன் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? லண்டன்ல ஒரு அண்ணா வந்து என்ன பண்றாருன்னா, ஒரு சர்ச்ல இல்லனா கன்வென்ஷன்ல, நீங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கீங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு கன்வென்ஷன் பெரிய மீட்டிங்ல ராபர்ட் மஃபெட், அவர் பேர் என்ன மறுபடியும் சொல்லுங்க, ராபர்ட் மஃபெட். கேக்கலையே சவுண்ட்? ஓகே, வெரி குட். ராபர்ட் மஃபெட் அப்படிங்கிற ஒரு அண்ணா என்ன பண்றாங்க, அந்த இடத்துல வந்து அந்த நம்ம டேவிட் லிவிங்ஸ்டன் அண்ணா அந்த கூட்டத்துக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துல சொல்றாரு இந்த மாதிரி, என்ன தெரியுமாச்சு, ஆப்பிரிக்கா அப்படின்னு ஒரு தேசம் இருக்கு. யாருக்கெல்லாம் தெரியும் ஆப்பிரிக்கான்னு ஒரு தேசம் இருக்குல்ல? ஆப்பிரிக்காங்கிற தேசத்துல நிறைய கிராமங்கள் இருக்கு. இன்னும் எப்படி மலைவாழ் மக்கள், ஆதிவாசி மக்கள் எல்லாம் இன்னும் வசிச்சுட்டு வராங்க. அவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியாது, எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு என்ன தெரியாது, ஒரு கடவுள் நம்பிக்கையே யாருக்கும் கிடையாது. யாருக்குமே என்ன தெரியாது, இயேசு அப்படிங்கிறவர் யாருன்னே தெரியாது. அதனால இன்னும் என்ன, ஆப்பிரிக்காக்கு நிறைய ஊழியக்காரங்க வேணும் அப்படின்னு சொல்லி இந்த ராபர்ட் மஃபெட் அண்ணா சர்ச்சில் பேசுறாரு. இத கேக்குற டேவிட் லிவிங்ஸ்டன் அண்ணாக்கு ஒரே மனசெல்லாம் ஒரே பாரம். ஒருவேளை ஆண்டவர் நம்ம இங்கதான் அழைக்கிறாரோ, இந்த மக்களுக்கு எல்லாம் ஏசப்பா யாருன்னே தெரியாதா அப்படி சொல்லிட்டு எப்படி ஆச்சு என்ன பண்ணணும், இந்த மக்களுக்கு ஏசப்பா யாரு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா முடிவு எடுக்கிறாங்க. முடிவு எடுத்து என்ன பண்றாங்க, நான் எங்க போறேன், ஆப்பிரிக்காக்கு தான் போறேன்னு சொன்னாங்க. எங்க போறாங்க, ஆப்பிரிக்கா தேசத்துக்கு தான் போறாங்க. இப்ப என்ன ஆகுது, எல்லாம் பிளான் எல்லாம் பண்ணியாச்சு, பிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ணா வந்து ஆப்பிரிக்கா கப்பல்ல எப்ப போயிருப்பாங்க, 80ஸ்ல எப்படி போயிருப்பாங்க, கப்பல்ல. வெரி குட். அப்ப வந்து எப்படி, பிளைட்லாம் பெரிய வசதி இல்ல, கப்பல் தான் இருந்துச்சு. கப்பல் எப்படி போகும், இல்ல கப்பல் ஓட்டி காட்டுங்க. எப்படி குலுங்கி குலுங்கி குலுங்கி, எல்லாரும் ஆடுங்க, எல்லாரும் குலுங்கி 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 குலுங்கி. கப்பல்ல ரொம்ப நாள் பிரயாணம் பண்ணி போயிட்டு இருக்காரு. கவனி, போது குலுங்குனது கவனிங்க. கப்பல்ல போயிட்டு இருக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னா, கப்பல்ல போயிட்டு இருக்க ஒருத்தர் வந்து அண்ணனுக்கு ஒரு விஷயம் சொல்லி தர்றாரு. வான சாஸ்திரம்னு சொல்லுவாங்க. யாருக்கெல்லாம் தெரியும் வான சாஸ்திரம்னா என்னன்னு? ஆஸ்ட்ராலஜி. ஓகே, என்ன அப்படின்னா ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்து, அது பிளானட்ஸ் எல்லாம் பார்த்து வழி கண்டுபிடிப்பாங்க. சரியா? இத பார்த்து இத கனெக்ட் பண்ணி எங்க போலாம், இது எங்க போகுது வழி அப்படின்னு சொல்லி வழி கண்டுபிடிக்கிறதுக்கு அது ஒரு மெத்தட். ஓகேவா? அவர் நம்மளோட பைபிள்ல கூட இப்படி ஒருத்தர் வந்தாரு, ஒரு வழி கண்டுபிடிச்சு. யாரு? சாஸ்திரிகள். இயேசு கிறிஸ்துவை பாக்குறதுக்கு ஒரு ஸ்டாரை ஃபாலோ பண்ணி வந்தாங்க பாத்தியா? அந்த மாதிரி ஸ்டார்ஸ் பார்த்து அதை ஃபாலோ பண்ணி, அதோட பேட்டர்ன்ஸ் ஃபாலோ பண்ணி போகும்போது வழி கண்டுபிடிக்கலாம், டைரக்ஷன்ஸ் காட்டும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை எல்லாம் அது ப்ரூவன் மெத்தடும் கூட. கவனிங்களா? அப்ப என்ன ஆகுது, அண்ணாவுக்கு யாரோ கப்பல்ல போகும்போது இந்த வான சாஸ்திரங்கள்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. டேவிட் அண்ணாக்கு படிப்புனா என்ன உயிர், ரொம்ப பிடிக்கும். டேவிட் அண்ணாக்கு படிக்கிறதுனா ரொம்ப உசுறு. அண்ணா எல்லாமே கத்துக்கிறாரு, சூப்பரா கத்துக்கிறாரு, எப்படி வழி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கத்துக்கிறாரு. ஆனா எல்லாம் கத்துக்கிட்டு எங்க போய் இறங்கியாச்சு, இப்போ ஆப்பிரிக்காக்கு போயாச்சு. தென் ஆப்பிரிக்கா. தென்னுனா என்னது, சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்காக்கு போய் இறங்கியாச்சு. இறங்கினோடனே யார் வந்து அண்ணனுக்கு வந்து ஆப்பிரிக்கா பத்தி சொன்னான்னு சொன்ன, ராபர்ட் மஃபெட். ஓகே, ராபர்ட் மஃபெட் அண்ணா தான் வந்து சொன்னாரு இல்லையா? இப்ப ராபர்ட் மஃபெட் இருக்கிற இடத்துக்கு போறாரு அண்ணா. அங்க போனதுமே பார்த்தா ஆப்பிரிக்கால மக்கள் எல்லாம் வித்தியாசமா இருக்காங்க. ஏன்னா என்ன எப்படி இருப்பாங்க,
கருப்பா இருப்பாங்க, நம்மளை விட டாலா இருப்பாங்க. இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா பிரவுனா இருப்போம்ல, நம்ம பிரவுனா இருப்போம், நம்ம எல்லாம் கொஞ்சம் ஷார்ட்டா இருப்போம். ஆனா ஆப்பிரிக்கன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப டாலா இருப்பாங்க, நல்லா கருப்பா இருப்பாங்க. அமெரிக்கன்ஸ் பாத்தீங்கன்னா கலரா இருப்பாங்க. சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ஊருக்காரங்களும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி ஆப்பிரிக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா இது புதுசா ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எப்படி இருக்காங்க, அவங்க எல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ்ல பாத்திருக்கீங்களா, அந்த ஏரியால இருக்க பிளேயர்ஸ் எல்லாம் பயங்கர ஹைட் டாலா இருப்பாங்க, டால் அண்ட் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அண்ணன் இவங்க எல்லாம் பாக்குறாரு, பயங்கரமா இருக்கு இந்த இடம். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அங்க போய் அந்த அண்ணனுக்கு அங்க பயங்கரமான காட்டு பகுதி, ஆப்பிரிக்கால சவுத் ஆப்பிரிக்கால பயங்கரமான காடு. அதுக்குள்ள அண்ணன் கத்துக்கிட்ட இந்த ஆஸ்ட்ராலஜிலாம் இருக்கு இல்லையா, இந்த வான சாஸ்திரங்கள், நட்சத்திரங்களை கணக்கு பண்றது, இந்த விஷயங்கள்லாம் அண்ணனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அங்க காட்டுக்குள்ள வழியை கண்டுபிடிச்சு கிராமங்களுக்கு போறதுக்கு. ஏன் அப்படின்னா ஆப்பிரிக்கால நிறைய மக்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. யார் யார் எங்க வாழ்றாங்கன்னே தெரியாது, அவங்க ஊருக்கு போறதுக்கு வழி கிடையாது. ஏன்னா எல்லாமே காட்டுவாசி மக்கள். இப்போ இங்க இருந்து கணபதிக்கு போனா உங்களுக்கு எல்லாம் வழி தெரியுமா தெரியாதா? ஒரு வழி இருக்குனாலதானே வழி தெரியுது. ஆனா ஆப்பிரிக்கால ஒரு கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்துக்கு போறதுக்கே வழி கிடையாது. ஏன்னா எப்படி போகணும்னே தெரியாது, யாருக்குமே தெரியாது. அதனால டேவிட் லிவிங்ஸ்டன் அண்ணாக்கு உள்ள போன ஒரே இருட்டு கருகும்பலா இருக்கு. என்னடா காடா இருக்கு சுத்தமா, எங்கடா போறது, எதுடா ஊரு அப்படின்னு கேக்குறாரு. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான நிலைமையில இருந்துச்சு ஆப்பிரிக்கா. எதுவுமே பெருசா டெவலப்பே ஆகல. அப்ப அண்ணா என்ன பண்றாங்க, இந்த ஸ்டார்ஸை வச்சுதான் வழி கண்டுபிடிச்சு போயிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல தான் என்ன ஆகுது அப்படின்னா, கேப் டவுன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போறாங்க. எங்க போறாங்க? கேப் டவுன்ல தான் அண்ணா வந்து இறங்குறாங்க. அங்க இருந்து வந்து லண்டன்ல இருந்து வந்து எங்க இறங்குறாங்க? சவுத் ஆப்பிரிக்கால கேப் டவுன் அப்படிங்கிற இடத்துல இறங்குறாங்க. பேர் என்ன? வந்து இறங்குறாங்க. அங்க இருந்து குருமாம் அப்படின்னு ஒரு இடம், குருமன் சொல்லுங்க, குருமன். கேப் டவுன்ல இருந்து 700 மைல்ஸ் வந்து டிராவல் பண்ணி, அங்கெல்லாம் பெருசா வசதி கிடையாது, டிராவலிங் வசதி எல்லாம். எவ்வளவு மைல்ஸ்? 700 மைல்ஸ் டிராவல் பண்ணி குருமன் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு வந்தடைறாங்க. குருமன்ல தான் யார் இருக்கா? நம்ம ராபர்ட் மஃபெட் இருக்காரு. அங்க வந்து ஊழியத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. அண்ணா பயங்கரமா ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அங்க ராபர்ட் மஃபெட் அண்ணாவோட பொண்ணு யாரு அப்படின்னா மேரி மஃபெட். அவங்க பேர் என்ன? மேரி மஃபெட்டும் ராபர்ட் மஃபெட் இருக்காரு இல்லையா, அண்ணன் டேவிட் அண்ணாவை பார்த்து ரொம்ப நல்ல பையனா இருக்கியே, இந்த ஊழியத்துல என்னுடைய பொண்ணையும் உங்க கூட துணையா சேர்ந்து நீங்க 2 பேருமா சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு கப்பலா நீங்க ஊழியம் பண்ணுங்கன்னு சொல்லி மேரி மஃபெட்டும் நம்ம டேவிட் அண்ணாவும் என்ன பண்றாங்க, அங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அங்க ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா டேவிட் அண்ணாக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல ஊழியம் பண்ண வேண்டாம், இன்னும் என்ன பண்ணணும், நிறைய கிராமங்களுக்கு போய் மக்களை சந்திக்கணும். இந்த ஊர்ல கிராமங்கள் நிறைய இருக்கு, நிறைய மக்கள் இருக்காங்க, எப்படி போய் அவங்கள பாக்குறதுனே தெரியல டேவிட் அண்ணாக்கு. எப்படியாச்சும் என்ன பண்ணணும், வழி கண்டுபிடிச்சு ஒவ்வொரு இடங்களுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அண்ணா பயங்கரமா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த டைம்ல தான் மொப்பாட்சா, பேர் என்ன, மொப்பாட்சா அப்படிங்கிற ஒரு வேலி, ஒரு என்னது வேலி, ஒரு இடம், அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு மொப்பாட்சா சொல்லுங்க எல்லாரும், மொப்பாட்சா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயாச்சு. அந்த இடத்துல என்ன தெரியுமாச்சு, அங்க கிராமத்து மக்கள் ஓடி வந்து டேவிட் அண்ணா டேவிட் அண்ணா டேவிட் அண்ணா டேவிட் அண்ணா ப்ளீஸ் நான் எங்களுக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கண்ணா அப்படி கேக்குறாங்க. அங்க மக்கள் எல்லாம் கொஞ்சம் காட்டுவாசி மக்கள், அக்கா சொன்னேன் இல்லையா, அவங்க எல்லாம் வந்து கேக்குறாங்க டேவிட் அண்ணா எங்களுக்கு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே டேவிட் அண்ணா என்னால உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும், என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. எங்க ஊர்ல நிறைய சிங்கம் இருக்கு டேவிட் அண்ணா, நாங்க இந்த இடத்துல சிங்கத்தினால ரொம்ப பாடுபடுறோம். நம்ம ஊர்ல சொல்லுவோம்ல எலி தொல்லை ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லுவோம்ல, எலி தொல்லை எப்போ எங்க பார்த்தாலும் எலியா இருக்கு, என்ன பண்றதே தெரியல. அந்த மாதிரி அவங்க ஊர்ல சிங்க தொல்லை தாங்கலையாப்பா. டெய்லி சிங்கம் வந்து எப்படியாவது ஒரு ஆடு எடுத்துட்டு போயிருது, சில நேரங்கள மனுஷங்களையும் கொண்டு போட்டு போயிருது. சிங்கத்தை எதிர்த்து போராட முடியுமா நம்மளால? முடியாது. இந்த காலத்துல கன் இருக்கு, எல்லாத்துக்கிட்டையும் இப்ப நிறைய இருக்கு. இப்ப நம்ம போன் பண்ணி ஃபாரஸ்ட் ஆபீசர் சொன்னோம்னா அவங்க வந்து பாத்துப்பாங்க. ஆனா அந்த டைம்ல எல்லாம் பெருசா அவைலபிள் கிடையாது. இதுவும் காட்டுக்குள்ள இருக்கு. இந்த மக்கள்கிட்ட ஈட்டி கொம்பு அதெல்லாம் தான் இருக்கும். அப்படி தப்பி தவறி சிக்கனாதான் உண்டு, இல்லைன்னா எத்தனை பேர்த்த வழி வாங்குமோ தெரியாது. அந்த மாதிரி சிங்கங்கள்னால ஒரே தொல்லையா அந்த கிராமத்துல. அப்ப என்ன ஆகுது, வந்து கேக்குறாங்க எப்படியாச்சும் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப ராபர்ட் அண்ணா ரொம்ப மனசு இறங்கினவர், சே இவ்வளவு கஷ்டமா இருக்கா, நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்த கூட்டிட்டு போய் சிங்கத்தோட போராடலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க. எங்கெங்கெல்லாம் சிங்கம் வருதுன்னு பார்த்து வச்சுட்டாங்க, டிராப்ஸ் போட்டு வச்சுட்டாங்க. அங்கெங்கெல்லாம் இந்த இடத்துல சிங்கம் வந்துட்டு போயிருக்கு 2 நாளா, இங்க பாரு இந்த இடத்துல கால்தோட இருக்கு, இந்த இடத்துல ஒரு டிராப் வை அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்து இந்த பொண்ணு இந்த கேவுக்குள்ள வந்துட்டு போயிருக்கு, இங்க வரும், கண்டிப்பா திரும்ப வரும், தண்ணி குடிக்க வரும், அதனால என்ன பண்ணலாம், இங்க ஒரு டிராப் வைக்கலாம்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலயும் டிராப் வச்சாச்சு. வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு அண்ணா ஓடி வந்து சொல்றாங்க, டேவிட் அண்ணா சிங்கம் வந்திருக்கு, சத்தம் கேக்குது, வாங்க வாங்க அப்படின்னு சீக்கிரமா சொல்றாங்க. எல்லாம் டேவிட் அண்ணா கூட இருந்து எல்லாரையும் கூட்டிட்டு வேகமா டேவிட் அண்ணாவும் போறாங்க. அந்த கூட இருக்கவங்க எல்லாரும் துப்பாக்கியில எடுத்து வந்திருக்காங்க. ஏன்னா இவங்க எல்லாம் ஃபாரின் கண்ட்ரில இருந்து வந்தவங்க இல்லையா, இவங்க எல்லாம் வந்து லண்டன்ல இருந்து வந்தவங்க, இவங்க கிட்ட கன் இருக்கு.
எடுத்துட்டு போறாங்க. எல்லாருமா போயிட்டு அந்த சிங்கத்தோட போராடுறாங்க. இப்ப என்னாச்சுன்னா துரதிருஷ்டவசமா அந்த சிங்கத்துக்கிட்ட டேவிட் அண்ணா மாட்டிக்கிட்டாரு. இந்த கிராமத்து மக்களுக்காக போராட போய் சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. சிங்கம் ஒரே போடு டேவிட் அண்ணாவோட முதுகுல ஒரு பெரிய பாலமான வெட்டு, பயங்கரமான ஒரு புரண்டு சிங்கத்தோ அந்த அண்ணாவோட ஷோல்டர்ல இருக்க சதையை கிழிஞ்சிருச்சு. டேவிட் அண்ணா அன்கான்சியஸ் ஆயிட்டாங்க. பயங்கரமான சூழ்நிலை, எல்லாரும் பதற்றமா இருக்கு டைம்ல. மிச்ச கதையை அக்கா உங்களுக்கு நாளைக்கு சொல்லட்டுமா? வெயிட் பண்ணிட்டே இருங்க, அக்கா உங்களுக்கு நாளைக்கு சொல்றேன். ஓகேயா?